பிரம்ம ராக்கு சத்தியமையோடு 21 மாணவர்கள் வந்து பிறந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கேட்டது போலவே கேட்டபடியாகவே பூஜையாவது கொடுக்க வேண்டுமடா. நாம இப்படியே போக வேண்டுமா? இப்படியே போகாதடா. சேலை கட்டி சிரிச்ச போகமா எல்லாம் அவுத்து போடு. சரி. ஐயோ போட்டுட்டு எல்லாம் அவுத்து போட்டு அப்படியே போயிரு. ஐயோ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் அவுத்து போடு. சேலை கட்டு. சரி. நல்ல சலங்கை கட்டு. சிரிச்ச முகமா நல்ல பவுடர் போட்டு எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் அடிச்சு பட்டில எப்ப பார்த்து பேர்ல ஒளிய போட்டு அதுக்கு மேல ஐலைனர் மஸ்காரா அப்புறம் ஐப்ரோ எல்லாம் போட்டு அப்படி அழகா கொஞ்சம் காது பெரிய கமல் அப்படின்னு அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு குறவையே கிடையாது. கபரிங்கள 2 நெக்லஸ் வாங்கி போடு. டப்பா கப்பா எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்க முடியாது. கபரிங்கள ஒரு தாலி வாங்கி போடு. அப்பதான் பின்னாலே யாரும் வர மாட்டாங்க. சரி. ஏன் தாலி போடலன்னா பின்னால ஒண்ணு வச்சுட்டு 9 பேர் வந்து நிப்பாங்க. தாலி கல்யாணம் முடியாத பொண்ணுன்னா நிறைய பேர் வருவான். ஆமா. கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகளுக்கு பின்னாடி சுத்ததோட இப்ப கல்யாணம் முடிஞ்சவங்க பின்னாடி தான் நிறைய சுத்து. அப்படியா? சரி. அது எப்படி சுத்திட்டு ஓட்டு? ஆமா. வாங்க இப்படிதான் போக வேண்டுமா? அப்படியே போகாத. இல்ல ஆடி அசைஞ்சு போ. அப்படியே போறோம் சாமி. அது போயிட்டு வாப்போ. ஆமையா மாரியாச்சாகோ என்று பார்த்தார்கள் தெய்வத்திரகமார்கள். காலையிலே ஜனங்கறிந்து கொண்டு அப்படியே கைலாச மலைக்கு எப்படி வர்றா? இந்த மாணவர்களை தேடி பார்க்கிறான். சொன்னாங்க ஒருவரையும் காணலையே. அதானே எங்க இருக்கிறானே தெரியலையே. அப்படியே காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே வந்தா பாருங்க. சரி. இந்த மாடன்மார்கள் கணியனை பார்த்துட்டோம். என்ன கேக்குறாங்க? படாய சொக்காரா இங்கதான் வைக்கிறியா? நான் இருக்கமுல்ல வரிசை கொண்டு அமர வச்சுட்டாங்கப்பா. அப்ப துணிய போட்டு மூடி வச்சிருக்காங்கப்பா. எந்த வெளியே காட்டப்படாதுதான் அப்படி வச்சிருக்கு. ஆமா. கடவுளே. சரி பரவாயில்ல. என்ன லட்சணம் போட்டுருக்காங்க. போடவாங்க போட்டு மீசை பார்த்து பின்னால எத்தனை பேர் தெரியாங்க தெரியும். சரி பாரு எங்களை இப்படியே வச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் கேட்ட பூசை என்ன எனக்கு தெரியல. அப்படியேப்பா பூசை போட்டதான் வெளியில போனேன்னு உட்கார்ந்து இருக்கேன். அப்பதான் அவுத்து விடுவாங்களோ என்னத்த தெரிய. ஆமா பூசையில தான் அவுத்து தருவாங்க. சரி. ஆமா. என்ன பூசை டைம்ல தான் எல்லாமே அழகா பிரபலமா தருவாங்க. சரி. இந்த பாட்டு கொண்டு வந்திருக்கியா நீ? அவன் நீ யாரு முதல்ல? ஐயா நான் கணியானியா. கணியனா? ஆமா. சொக்கார இருக்கிற சொட்ல இருக்கிற பேரை சொல்லி கூப்பிடுற மரியாதை இல்லாம பேசுற. கட்டி பாக்குற இதெல்லாம் சரியில்லடா. உங்களுக்காக பிறந்த தெய்வ கணியா நாங்க 2 பேரும். யாரு நீ? ஆமா. எனக்காக. சரி அப்படி நீ எனக்காக பிறந்தன்னு சொன்னியே. எனக்கு என்னடா கொண்டு வந்திருக்க? ஐயா பேய் மகட வச்சிருக்கிறோம். பேய் பற வச்சிருக்கிறோம். நிறைய நீங்க கேட்டீங்களே கருவிகள் எல்லாம் கருவி வச்சிருக்கிறோம். வெட்டுமா? எப்ப நீங்க எந்த இடத்துல என்ன கேக்குறீங்களோ அது நடக்கும். நல்ல அருவா கருவி எல்லாம் நிறைய வச்சிருக்கியா? அப்பட போடும் நீட்டுனா போதும். கருவினா இதுக்கு ஆபரேஷன் பண்ணேக்கா போ. இது ஆபரேஷன் பண்ற கருவி தான். அப்படியா? ஆமா. நல்ல கருவி சார்பா வச்சிருக்கோம். டக்குன்னு வெட்டணும் இல்லையா? அப்படி என்ன இதெல்லாம் நீ வச்சிருக்க பாருங்க. என்ன நாக்கு வெட்டு கருவி, நரம்பு வெட்டு கருவி, மொட்டை வெட்டு கருவி, முழந்தை வெட்டு கருவி, இப்படி பேய் முகம், பேய் பறை, பேய் மகுடம் என்ன வச்சிருக்கையா? அப்படியா? வச்சிருக்க லேசா தட்டு சொல்லு பாப்போம். மகனத்தை லேசா அடிச்சு தம்பி உன சுதி ஆடி கிடக்கா இறங்கி கிடக்கான்னு பாக்கணும். லேசா தட்டுடே. உனக்கு குழந்தை கிடக்கு மைக்கு குழந்தை கிடக்கா? அவரை கூட்டி தர மாட்டாரு. ஒண்ணும் செய்ய மாட்டாரு. இனி கடைசி நாளைக்கு உனக்கு கிடைச்ச கதை இதுதான். லேசா ஆட்டி பாப்பா. இனி யாரு கடிக்கணும்? கட்டி வாங்கி தருமா? கத்தி வேணுமா? கட்டி வேணுமா? கட்டிங்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இல்ல. கத்தி வேணா கேள்வி அண்ணாச்சிட சொல்லி வாங்கி தரலாம். இப்ப முத யாரு கடிக்கணும்? எங்க அம்மா கட்டி பாப்போம். அம்மா பத்திராளி கடியப்பா. எங்க அம்மா பத்திராளி. அடிச்சுட்டு பாதியில எங்க அம்மா அடிச்சு பார்த்தா எங்க அம்மா வரல. எங்க அம்மா உறக்கத்துல இருக்கான்னு சொல்லியாச்சு. உங்க அம்மைக்கு பிடிச்சிருந்தா? எங்க அம்மைக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு. அவன் இடையில எல்லாம் நிறுத்திட்டான். எனக்கு வரல. அவனுக்கு கூட சைட்ல இருக்கவனுக்கு எல்லாம் பானிபூரி இருக்கு. அப்படியா? அப்படின்னு தாத்தாக்குன்னா அப்ப தாத்தாட்ட கொடுக்கணும். உனக்கிட்ட இருக்கு வந்து உனக்கு எல்லாம் வாங்கி தர ஆள் இருக்கு பாரு.
ஆமா உண்மைதானே. ஆமா எங்களுக்கு ஒருத்தரம் வாங்கி தர மாட்டாங்க. நமக்கெல்லாம் யாருப்பா வாங்கி இந்த தருவோம்? மாதிரி உனக்கு எங்க தாத்தாட்ட கூட சைடோட வந்துடுறீங்க. அப்படியா? ஆமா அவருக்கு பல்லு கிடையாது, பல்லுள்ளவங்களுக்கு வாங்கி விடுங்க. எங்க அம்மையா அடிச்சானு கேளப்பா. ஏன் உங்க அம்மை தான் அடிச்சான்? உங்க அம்மைய காணலையா? நிறுத்தி உறங்கி இருப்பாங்க. அப்படியா? ஆமா. அடுத்து யாருக்கு அடிக்கணும்? யாருக்குப்பா? பெரிய விஷக்காரர் மாயாடி சொல்லுற சாம குடைக்காரருக்கு, அந்த கருத்தத்துறை பாண்டியருக்கு, அப்படி கருத்தத்துறை பாண்டியருக்கு, அந்த கட்டழகனுக்கு, சரி. மொத்த மனசோட